ஹாய் ஹலோ நண்பர்களே, இடையில ஒரு 2 வாரம் வீடியோ போட முடியல, சில சிக்கல்னால போட முடியல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தையில் நிற்கிறேங்க. மாடு வரத்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பாருங்க, மாடு நாட்டு மாடு. அவர் மாட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா 35,000 சொல்கிறாப்புல. பார்க்கலாம் எவ்வளோ கேட்குறாங்கண்ணா. 25,000 கேட்குறாப்புல. 25,000 கேட்டாப்புல தான். மாடுகள்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. வளர்ப்பு கன்று நல்லா தான் இருக்குது. கண்ணு கூட வளர்ப்புக்கார் ஒன்றும் அதிகமாக வரல. அந்த கன்று விலை கேட்டுனுக்குறாங்க. அருமையான கன்று, நீட்டு போக்கு நல்லா அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது கன்று. வியாபாரி ஒரு கன்று வாங்குறாரு. வியாபாரி அப்படியே மாற்றி வாங்குறாங்க. கன்று நல்லா இருக்குது. 15,000 வியாபாரம் பண்ணிக்கிறாங்க. 15,000. கண்ணு அருமையாக இருக்குது. இந்த கண்ணு நீட்டு போக்கு அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது கண்ணு. அருமையான கன்று. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எருதுக்கட்டு மந்தைக்காக வளர்க்குறாங்க போல். அருமையாக இருக்குது கன்று. எவ்வளோ முதலாளி கண்ணு இது? 34,000 சொல்கிறாப்புல. அருமையான கண்ணு, சூப்பர் கண்ணு. நீட்டு போக்கு உயரம் இன்னும் அருமையாக இருக்குது. ஒரு கைக்கார ஒன்று பிடிச்சின்னு போகிறாங்க. இந்த கண்ணு பார்த்துக்கோங்க, 20,000 சொல்கிறாப்பா. 20,000 வேலை சொல்கிறாரு. வியாபாரிங்க 15 விட்டு சொல்லுன்றாங்க. 15க்குள்ளே கேட்குறாங்க. கண்ணு அருமையான கண்ணு, வளர்ப்பு கண்ணு, சூப்பர் கண்ணு. அருமையான மயில கலர் கண்ணு, அருமையாக இருக்குது கண்ணு. என்ன சொல்கிறீங்க ஐயா? நம்ம கடை சேமா கன்று கூட வரவு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இந்த சந்தை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை விடிய காலம் 5 மணிலேருந்து சந்தை கூடும். மணி பார்த்திங்கன்னா 12, 12:30, 11:30, 12 அப்படி வரும். 12:30 வரையும் இருக்கும் சந்தை. அருமையான மாடுங்கள்லாம் வந்திருக்கு. இன்றைக்கி ஒன்றும் வாங்கிறதுக்கு தான் ஆள் இல்லைங்க.
வளர்ப்புக்கு நல்ல நல்ல மாடு வந்திருக்கு. இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு புறம் ஆடு கூட, ஒரு புறம் மாடு, ஒரு பக்கம் காய்கறி, இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா கோழி சந்தை. இங்கே பார்த்துக்கோங்க, இந்த சந்தையில் வந்து 3 வகையான ஆடு மாடு கோழி 3மே வந்து இந்த சந்தையில் வெள்ளிக்கிழமை விற்பனை ஆகுது. காலையில் 5 மணிலேருந்து. இந்த கசாய்க்குன்னு பார்த்திங்கன்னா ஆடு வந்து ஓரளவுக்கு குறைவாக கிடைக்கும். ஒரு 600 ரேஞ்சில் கிலோ ரேஞ்சில் கிடைக்கும். மாடுன்னு பார்த்திங்கன்னா மாடு வந்து வரத்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால சில நேரம் பார்த்திங்கன்னா பெரிய இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா 35 30 அப்படியே வாங்கிடலாம். பாருங்க, வியாபாரமே சுத்தமாக இல்லை. மாடு அப்படியே சந்தையில் நிற்கிது. இன்னும் வியாபாரிங்களும் ரொம்ப குறைவாக தான் வந்துக்கிறாங்க. இந்த டேரி வளர்ப்பு கேட்குறாங்க. கல் போடாத கன்று, இளங்கன்று, நல்லா நீட்டு போக்கு அருமையாக இருக்குது. சொல்லி சுத்தம்லாம் சூப்பராக இருக்குன்றாப்புல வியாபாரி. எவ்வளோ கேட்குறாங்க? ಗೋಧಿ ಕಟ್ಟಿ ಸರ್ ವಾಡಿಕೆ ಸರ್ ಗೋಧಿ ಕಟ್ಟಿ ಸರ್ ಗೋಧಿ ಕಟ್ಟಿ ಸರ್ ఎవరా ಗೋಧಿ ಕಟ್ಟಿ వాడిపోయినాడు. சரிங்க, எவ்வளோ வாங்கிக்கிறான்னு கேட்கலாம். எவ்வளோண்ணா? எவ்வளோ வாங்கலையா? பாருங்க, அருமையான வளர்ப்பு மாடு, வளர்ப்பு கன்று ரெண்டும் 4 பல்லு, அருமையான சதை, அருமையாக இருக்குது. வியாபாரிங்க ஒன்றும் வரல, அதனால் திருப்பி வீட்டுக்கு பிடிச்சின்னு போகிறாங்க. சந்தையில் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு தேவையான மணி, கவுரு, அதே மாதிரி மாட்டுக்கு தேவையான கவுரு, அனைத்து வகையான பொருட்களும் வாங்கலாம். அந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா